காவல்துறை விசாரணையின் போது தன்னை தாவேக்கவில் இணைய சொல்லி வற்புறுத்தினார்கள் என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் 5 மணி நேர விசாரணை முடிந்து நீதிமன்றம் அழைத்துச் செல்லும் முன் பேட்டி. என்ன சொல்கின்றாரோ அதுதான் எங்களுடைய. திமுகவில் தான் தொடர்ந்து பயணிப்பேன், யாருக்கும் அடிபணிய மாட்டோம். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம். எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்றத்தை வலுவாக இருப்பேன். கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனை. முதுகு வலிக்கு சிகிச்சை பெற்று வருவதாக கூறியதை அடுத்து வீல்சேரில் அமர வைத்து MRI ஸ்கேன் எடுக்க அழைத்துச் சென்ற அதிகாரிகள். ஒரு மேடை பேச்சுக்காக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்வதால் தாவேக்கு அரசுக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தது சரியா? சத்தியம் தொலைக்காட்சி ஆன்லைன் நடத்திய சர்வே. கைது செய்தது தவறு என்று பெரும்பாலானோர் கருத்து. சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாநகராட்சி, நகராட்சி, பெருராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை. மாநிலம் முழுவதும் ஒரே சமயத்தில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள இ-சேவை மையங்களை மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய அரசு உத்தரவு. இ-சேவை மையங்கள் மூலம் விரைவாக சான்றிதழ் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வழிவகை செய்ய வலியுறுத்தி போராட்டம். பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. நான் அதிமுகவில் இருக்கிறேனா இல்லையா என்று எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க வேண்டும். தாவிக்கு கொடியுடன் வந்த வாகனங்களில் வந்த நிர்வாகிகள் உடனான சந்திப்புக்கு பிறகு சி. விஷண்முகம் பேட்டி. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நடைபயணம். திருச்சி, திருவானைக்காவலில் நடைபெற்ற நடைபயணம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்பு. சென்னையில் சிறுமியை பாதுகாப்பாக மீட்ட ஆட்டோ ஓட்டுநர். காவல்துறை தலைமை இயக்குநர் நேரில் பாராட்டு. தாவேக்கு எம்எல்ஏ விடம் குதிரை பேரம் பேசியதாக கைதான நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய மூவரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியிடம் மனு தாக்கல். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும். குறிப்பாக மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றாக வேண்டும் என EPS விருப்பம். அதிமுகவிலிருந்து வெளியேறி செல்பவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன் என நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வாவில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 40 பேர் பலி. காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் போரில் கொல்லப்பட்ட உச்சத் தலைவர் கமேனியின் இறுதி சடங்கு. கதறி கதறி எழுத ஈரான் உயரதிகாரிகளின் நெகிழ்ச்சி காட்சி. இன்று தொடங்கிய TNPL போட்டிக்கான வீரர்களின் ஏலம். வீரர்களை வாங்க அணி உரிமையாளர்கள் ஆர்வம்.